தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பணப்பட்டுவாடாவால் பாதிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் நடந்ததாக அவர் கடுமையாக விமர்சித்தார். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக தமிழ்நாடெங்கும் 61 சட்டமன்ற தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி முறைகளில் ஜனநாயகம்தான் உயர்ந்தது, அதுதான் மக்களுக்கானது என்ற அடிப்படையில் மக்களுடைய வாக்குரிமையினுடைய அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பிரதிநிதிகள் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் உலகெங்கும் ஜனநாயக என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் உண்மையானதாகவும் எந்த விதமான அச்சுறுத்தல்கள் ஆசை வார்த்தைகள் இல்லாததாகவும் இருந்திட வேண்டும். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எந்த நோக்கத்திற்காக இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதோ, இந்திய நாடு ஒரு சுதந்திரமான ஜனநாயகபூர்வமான குடியரசு என்று அறிவிக்கப்பட்டதோ அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் தமிழ்நாடெங்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இது ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கக்கூடிய வகையில் பட்டி தொட்டி எல்லாம் பணம் வாக்காளர்களுக்கு வாரி இறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அங்கிருந்து அப்சர்வ் பண்ண கோவை மாவட்டத்திலேயே கணத்தக்குளம் தொகுதியில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கோவை மாவட்டத்தை மையமாக வச்சு இங்கே மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு பணப்பழக்கம் நடைபெற்றிருக்குதுங்க. அங்கே தான் தேர்தல் ஆணையத்தினுடைய டோட்டல் ஃபெயில்யூர். தேர்தல் ஆணையம் அதில் என்ன பிரச்சனைனா, நேற்று வரலும் தாசில்தாராக இருக்கிறாரு, நேற்று வரலும் ஆர்டிஓ இருக்கிறாங்க, இன்றைக்கி திடீர்னு ஒரு தேர்தல் அலுவலராக மாறிடுறாங்க. அப்போது அவங்க இன்னும் அரசனுடைய அதிகாரிகள் அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரிகளாகவே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த குறைபாடுகள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் என்று சொன்னாலே, தேர்தலில் நடத்தக்கூடிய அதிகாரிகள் என்று சொன்னாலே அவர்கள் மத்திய அரசனுடைய அதிகாரிகளாகவோ மாநில அரசனுடைய அதிகாரிகளாக இல்லாமல் முழு நேர தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளாக கீழிருந்து மேலே வரணும். இப்போ இந்த எஸ்ஐஆர்லேயும் கூட கடைசியில் யார்கிட்ட கொடுத்தாங்க, திருடங்கட்ட சாவி கொடுத்த மாதிரி 2 கட்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க வாக்காளர் சேர்க்கையே. அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அங்கே இருக்கிற பட்சின்னு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தான் வாக்காளர் சேர்க்கறது நீக்கிறது எல்லாமே அங்கேயும் போயிருங்க. அதனால் தேர்தல் ஆணையம் வாக்காளர் சேர்ப்பிலிருந்து கடைசி வரலும் அதுக்கு முழு நேரமாக இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. இந்த பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறது கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு முழு நேரமாக அது எந்த எலெக்ஷனாக இப்போ சொசைட்டியிலிருந்து நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை டோட்டலாக மறுசீரமைக்கவில்லை என்று சொன்னால் நம்ம கண்ணு முன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் அப்படியே சரிந்து விழுந்துவிடும்.